भारत देश में आज एक टोकनाइजेशन बिल लाने की आवश्यकता है. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் வேவ். இந்த ஒன் வேவ் பற்றி ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். கொஞ்சம் கேமரா கிட்ட வாங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டில் இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னால உங்கள் மானமருதி போயிருக்கலாம், கடன் பிரச்சனையாக இருக்கலாம், கிரிப்டோவில் நம்பி பணம் போட்டவங்க நிறைய பேர் ஏமாந்து போயிருக்கலாம், நிறைய கம்பெனி உங்களை ஏமாத்திட்டு ஓடி போயிருக்கலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் சரி, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த ஒன் வேவ்னா என்ன, இந்த ஒன் வேவ் மணினா என்ன, இந்த கிரிப்டோ கார்டுனா என்ன அப்படின்றத இதில் நான் தெரியப்படுத்துகிறேன். அது மட்டும் இல்லை, இதனால் உங்கள் வாழ்க்கை வரலாறை மாற்றக்கூடிய வகையில் இந்த ஒன் வேவ் நிறுவனம் இருக்கும். கண்டிப்பாக கடன் பிரச்சனையோ கிரிப்டோலையோ நீங்கள் பணத்தை இறந்துருந்தீங்கன்னா இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நீங்கள் எப்படி சம்பாதிக்கலான்றதை நான் சொல்லி கொடுக்குறேன். இப்போது ஐ கம் டு த பாயிண்ட். இந்த ஒன் வே நிறுவனன்றது எனக்கு ஒரு 4 monthsக்கு முன்னாடி கிடைச்சது. என்னோட ஃப்ரெண்டு மூலிமா இந்த கம்பெனி எனக்கு அறிமுகப்படுத்தினாங்க. அப்புறம் நான் நாசிக்கு வந்தேன். நாசிக்கு வந்த பிறகு இந்த கம்பெனி என்ன அப்படின்றத கொஞ்சம் ரொம்ப டீட்டெயிலாக உள்ளே போய் கற்றுக்க ஆரம்பித்தேன். அப்போது அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, வேர்ல்டுலேயே ஃபர்ஸ்ட் டைம் த வேர்ல்டு கிரிப்டோ கரன்சி உலகத்திலேயே ரியல் வேர்ல்டு அசெட்ன்ற ஒரு புது கான்செப்டை ஒன்வே நிறுவனம் அறிமுகப்படுத்தின்னு இருந்தாங்க. ஸோ இந்த ஒன்வே நிறுவனம் என்ன, இது ரியல் வேர்ல்டு அசெட் அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. உலகத்திலேயே யாருமே செய்யாத ஒரு சாதனையை இந்த ஒன்வே நிறுவனம் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு நான் பார்த்தாக்கா, இவங்க இப்போ நாம் பொதுவாக நிறைய பேர் என்ன பண்ணியிருப்போம், கிரிப்டோ கரன்சியில் முதலீடு செய்வோம். மாதத்துக்கு 15%, மாதத்துக்கு 10%, மாதத்துக்கு 20% கொடுக்கலாம். ரெஃபரல் கமிஷன் 10% கொடுக்கலாம், 5% கொடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு கேரண்டி வாரண்டியில் உங்களுக்கு கிரிப்டோவில் நிறைய பெரிய துபாயில் இருந்த கம்பெனி வந்திருக்கு, லண்டனில் இருந்த கம்பெனி வந்திருக்கு, சிங்கப்பூரில் இருந்த கம்பெனி வந்திருக்கு. இந்த கம்பெனி கிரிப்டோவில் பெரிய ரெவல்யூஷனை கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க, பிளாக் செயின் டெக்னாலஜியை பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பணத்தை வாங்கி போடுவாங்க. பட் கிரிப்டோவில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய பணம் எந்த வகையில் கேரண்டியாக இருக்குது? ஏன்னா இப்போ நிறைய நீங்கள் நியூஸை பார்க்கலாம், கோயம்புத்தூரில், தமிழ்நாட்டில் நிறைய நியூஸை பார்க்கலாம். கிரிப்டோ கரன்சியால் மோசடி செய்யப்பட்ட இன்னார் நபர்கள் கைது செய்யப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நியூஸ் பப்ளிஷ் ஆகிட்டு இருக்கிறாங்க. நிறைய விழிப்புணர்ச்சி கொடுத்துட்டு இருக்கிறாங்க தமிழ்நாடு போலீஸ் சைபர் கிரைம். ஸோ இது ஒரு வகையில் பாதுகாப்புன்ற முறையில் பார்த்தாலும், கிரிப்டோ கரன்சியில் முதலீடு செய்யக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் அந்த கம்பெனி உண்மையானதா பொய்யானதா, உண்மையிலே துபாயில் ஆஃபீஸ் இருக்கா, உண்மையிலே கிரிப்டோ வர்ச்சுவல் பிளாக் செயின் டெக்னாலஜிக்கு ஓனர் இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்றத நம்ம எல்லாரையும் பார்க்கக்கூடிய ஒன்று தான். ஏன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் கிரிப்டோ கரன்சின்ற பேரை வச்சுக்கிட்டு வந்த நெட்வொர்க் கம்பெனி அத்தனை கம்பெனியும் ஸ்கேம் தான், அத்தனை கம்பெனியும் ஃப்ராடு தான். ஏன்னா இதில் நிறைய லீடர்ஸுங்க சம்பாதிக்கணுன்ற ஒரு பேராசையில் நிறைய இன்வெஸ்டர்ஸுங்களை பலியாடாக்கி அவங்க பணக்காரங்களை ஆகிறதுக்கு ஆசைப்படுறாங்க. ஸோ தயவு செய்து இந்த தப்பை யாரும் பண்ணாதீங்க. இதெல்லாம் போக்கக்கூடிய வகையில் தான் இன்னைக்கு ஒன்வே நிறுவனம் இந்தியாக்குள்ளே என்டர் ஆகிருக்கு. துபாயில் இவங்களோட நிறைய எக்ஸாம்பிள் பிபிடியில் ப்ரெசன்டேஷனில் எல்லா எம்டி பேரும் போட்டிருப்பாங்க. சில பேர் நினைக்கலாம் இது எல்லாமே பெய்டு வெர்ஷன், இவங்க எல்லாருமே பெய்டு எம்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். பட் துபாய்க்கு நான் பார்த்த பிறகு இங்கே ஒன்வேயோட ஆஃபீஸ் ஆகட்டும், ஒன்வேயோட சேர் உமன் ஆகட்டும், ஒன்வேயோட சீஃப் ஆப்ரேஷன் ஆஃபீஸர் விஸ்வாவ் ஆகட்டும், இல்லை இந்த ஒன்வேயோட கிங் மேக்கர் ஆஃப் வினோத் கோட்டி ஆகட்டும், பாபாஜி ஆகட்டும், இல்லை இன்னும் இந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய எல்லாருமே லைவாக இங்கே பார்க்கும் போது தெரிந்தது இந்த கம்பெனி எந்த அளவுக்கு ஒரு ஒரிஜினாலிட்டி ஜென்யூனாக இந்த கம்பெனி இருக்குது அப்படின்றது. ஓகே, இங்கே ரியல் வேர்ல்டு அசெட்டை பற்றி பேசுனீங்க, அது என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரிப்டோ கரன்சியில் உலகத்திலேயே முதல் முறையாக இந்த கம்பெனி நாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய கிரிப்டோவில் ஃபார் எக்ஸாம்பிள் XYZ அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணுறீங்க, அதுக்கு வர்த்தான கோல்டன் டைமண்டை உங்கள் கம்பெனி இந்த ஒன்வே கம்பெனி உங்களுக்கு கொடுக்குறாங்க. எப்படி இது கொடுக்க முடியும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதுதான் ரெவல்யூஷன். இவங்களோட நோக்கம் கோல்டோ டைமண்டோ சேல் பண்ணுறது கிடையாது. இவங்களது கிரிப்டோ கரன்சி உலகத்தில் இவங்களோட ஒன் வேவ் கிரிப்டோ காயின் ஆர் டோக்கன் மார்க்கெட்டில் பேசப்படணும், மக்கள் மத்தியில் பரபரப்பாக பேசப்படணும். அது மட்டும் இல்லை,
இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்லேயும் இந்த ஒன்வேவோட கோல்ட் அண்ட் டைமண்ட் வந்து ஒவ்வொரு வீட்லையும் இருக்கணுன்றது இந்த சேர் உமனோட ஆசை. இதை பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு கோல்ட் அண்ட் டைமண்ட் நீங்க எங்க வேணாலும் செக் பண்ணிக்கிங்க. இந்தியாவில் எந்த ஜுவல்லரி ஷாப்ல வேணாலும் எடுத்துன்னு போய் செக் பண்ணிக்கிங்க. பியூரிட்டி ஆஃப் டைமண்ட், பியூரிட்டி ஆஃப் கோல்ட், வேல்யூ ஆஃப் மணி ஆஃப் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட். 100% இன்வெஸ்ட்மெண்ட் இன் கிரிப்டோ, 100% கோல்ட் அண்ட் டைமண்ட் மார்க்கெட் வேல்யூ உங்க கையில கொடுத்துட்றாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஜெனியூனான கம்பெனி இந்த ஒன்வே நிறுவனம். இப்போ 16ஆம் தேதி 2025 நவம்பர் மாதம் இங்கே எல்லாருமே நாங்கள் வந்திருக்கிறோம். துபாயில் வந்து பார்த்த பிறகு தான் தெரிஞ்சது இங்கே லான்ச்சிங் ஆஃப் கிரிப்டோ வர்ச்சுவல் கார்டு அண்ட் கிரிப்டோ டெபிட் கார்டு. ஸோ இது வந்து பேங்க்கு கூட டைப் பண்ணி இன்னைக்கு துபாய் இன்டர்நேஷ்னல் லெவலில் இந்த கார்டை லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த கார்டு லான்ச்சுக்காக உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து லீடர்ஸ்களும் இந்த மீட்டிங்கில் கலந்துக்கிட்டாங்க. ஸோ உண்மையிலேயே நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன ஒரு விஷயம் என்னன்னா, இந்த அளவுக்கு ஜென்யூனா ஒரு கம்பெனி நடத்த முடியுமான்னா கண்டிப்பாக நடத்த முடியும். தட் இஸ் ஒன் அண்ட் ஒன்லி வேவ் டெக்னாலஜி. இந்த வேவ் டெக்னாலஜியை பயன்படுத்தி வேப்3க்கு ஒருத்தர், பிளாக் செயினுக்கு ஒருத்தர், கிரிப்டோ டெக்னாலஜிக்கு ஒருத்தர், அப்புறமா அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ஒருத்தர், வேவ் டோக்கனுக்கு ஒருத்தர், இந்த டெபிட் கார்டை வந்து லான்ச் பண்ணுறதுக்கு ஒருத்தர், இந்த கம்பெனி அட்மினிஸ்ட்ரேஷன் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒருத்தர், பேமெண்ட்டை டெபாசிட் பண்ணுறதுக்கு ஒருத்தர், பேமெண்ட் விட்ரால் பண்ணுறதுக்கு ஒருத்தர் அப்படின்றத இந்த கம்பெனியில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டையும் தனித்தனியாக பிரித்து இந்த ஒன்வே நிறுவனம் ரெவல்யூஷனை கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. உண்மையிலேயே ரொம்ப 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 பெருமையாக இருக்குது. இந்த ஒன்வே கிரிப்டோ காலத்தில் நீங்கள் வருங்காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேப்3 டெக்னாலஜி இந்த வேவ் டோக்கனை வந்து எந்த அளவுக்கு மார்க்கெட்டில் பரபரப்பாக பேச போகுதுன்னு நீங்கள் எல்லாருமே காத்திருந்து பார்க்க போகிறீங்க. ஏன்னா இவங்களோட விஷன் வந்து கோல்ட் அண்ட் டைமண்ட் செல் பண்ணுறது கிடையாது. இவங்களோட மிஷன் அண்ட் விஷன் வந்து ஒன்லி த வேவ் கிரிப்டோ காயின் தே வாண்ட் பிரிங் இட் இந்த மார்க்கெட். இப்போ பினான்ஸில் நம்பர் 1 இருக்கிறது கிரிப்டோ. பினான்ஸ் தான் நம்பர் 1. இந்த பினான்ஸையே பிரேக் பண்ணக்கூடியது, இந்த பினான்ஸை பிரேக் பண்ண போகிறதே இந்த ஒன்வே பிளாக் செயின் டெக்னாலஜி தான். ஸோ இது வந்து கம்பெனி கிடையாது. இவங்களும் ஒரு ஒன்வே பிளாக் செயின் எக்ஸ்சேஞ்ச் கம்பெனியை தான் இந்தியாவுக்கு லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. சாரி, உலகத்துக்கே லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு ஒன்வே நிறுவனம் நோக்கி போயிட்டு இருக்குது. ஸோ நிறைய பேர் சொல்கிறாங்க இது வந்து நடக்காது, சாத்தியம் இல்லை, நிரந்தரம் இல்லை, கேரண்டி இல்லை அப்படின்னு. நாங்கள் எல்லாம் ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்கிறோம். 2 மாதத்தில் ஜஸ்ட் 3 crores நான் பிஸ்னஸ் இந்த கம்பெனிக்குள்ளே கொடுத்துருக்குறேன். என் மூலிமா நிறைய பேர் இன்னைக்கு லட்சக்கணக்கில் சம்பாதிக்க வச்சிருக்கிறேன். ஆர்கே குரூப்னு ஒன்று ஆரம்பித்து இன்னைக்கு வேர்ல்டுலேயே இன்டர்நேஷ்னல் லெவலில் 002 ஐடியா என்னோட ஐடி தான். ஸோ அந்த அளவுக்கு இந்த கம்பெனியை ஒரு ரெவல்யூஷனாக கிரியேட் பண்ணி இன்னைக்கு இந்த கம்பெனியை லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது தாய்லாந்து ட்ரிப் இருக்கு. இன்னைக்கு துபாய்க்கு நான் கிட்டத்தட்ட ஒரு 30-40 பேரை கூப்பிட்டு வந்திருக்கிறேன். அடுத்து தாய்லாந்து என்னோட மொத்த டார்கெட் 500 பேர். அந்த ஃப்ளைட்டில் 50% என்னோட டீமாக தான் இருக்கணும். அடுத்தடுத்து வரப்போகிற துபாய் வேவ் அச்சீவ்மெண்ட்டில் நம்மளோட சவுத் இந்தியா குரூப் டீம் தான் நம்பர் 1 இருக்கணுன்றது என்னோட பெருமை. ஸோ என்னோட கர்வம் கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு என் மனசில் இந்த ஒன் வேவ் நிறுவனம் பெருமையாக நான் பேசப்படுறேன். ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு வினோத் கோட்டி ஆகட்டும், மைக்கேல் ஆகட்டும், மாஷலா மேடம் ஆகட்டும், இல்லை மகேந்திர பாய் ஆகட்டும், இல்லை விஜய் பாய் ஆகட்டும், இவங்க எல்லாரோட சப்போர்ட்டு எனக்கு ஒரு நல்ல ஆதரவாக நல்ல வரவேற்பு கிடைக்கப்பட்டிருக்கு. ஸோ எனக்கு வேணுன்ற முறையில் என் டீமுக்கும் எனக்காகட்டும் சரியான முறையில் ஒரு நல்ல சப்போர்ட் கிடைச்சிருக்கு இந்த ஒன்வே நிறுவனம். ஸோ ஒன்வே நிறுவனத்தில் பயணிக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் இந்த வீடியோவை பார்த்த நீங்கள் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இது ஒன்வே, இது எப்படி ஜாயின் ஆகணும், இதில் எப்படி சம்பாதிக்கலாம், கோல்டன் டைமண்ட் எப்படி நம்மளுக்கு கொடுக்குறாங்க அப்படின்றத வந்து இன்னைக்கு இந்த வீடியோ மூலிமா என்னை காண்டாக்ட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன். ஸோ ஒவ்வொரு அச்சீவ்மெண்ட்டுக்கும் இந்த ஒன்வே நிறுவனத்தில் நிறைய சாதனை செய்யக்கூடிய நபர்களுக்கு நிறைய இந்த வெற்றி பெற்ற நபர்கள் எல்லாரையும் ஒரு அச்சீவ்மெண்ட்டை கூப்பிட்டு ஒவ்வொரு கண்ட்ரிலையும் உங்களை மதிப்பு மரியாதை செலுத்துவாங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஒன்வே நிறுவனம் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கண்ட்ரிக்கும் நம்மளோட வேவ் டீமை இன்வைட் பண்ணி ஒரு பெரிய ரெவல்யூஷனை கிரியேட் பண்ணணும்னு இந்த கம்பெனியோட ஆசை. ஸோ இன்னும் இந்த ஒன்வே பற்றி இன்னும் நிறைய டீட்டெயிலை தெரிஞ்சுக்கிறேன்னா ஒன்வே வெப்சைட்டை லாகின் பண்ணுங்கள், உங்களை லீடருங்களை வந்து தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். வாட் இஸ் த ஒன்வேன்றதை வந்து
நான் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.